வாகனத்தில் சாலையில் நடந்து சென்று பொதுமக்களை சந்தித்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வேப்பூரில் பெற்றோர் ஆசிரியர் கழக விழாவில் பங்கேற்கிறார். நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகலா என்ற கேள்விக்கு சூழல் வரும்போது கூறுகிறேன் என காளியம்மாள் விளக்கம். அழைப்பிதழில் சமூக செயற்பாட்டாளர் என பெயர் இருந்த நிலையில் பேட்டி. திருவாரூர் மாவட்ட கொள்முதல் நிலையங்களில் 25 லட்ச நெல் மூட்டைகள் தேக்கம் என நியூஸ் 18இல் வெளியான செய்தி. அரவைக்கு லாரிகளில் எடுத்து செல்லும் பணி தொடக்கம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கில் சிக்கிய ஞானசேகரன் மீது 7 திருட்டு வழக்குகள். பள்ளிக்கரணையில் உள்ள 7 வீடுகளில் கைவரிசை காட்டியதாக வாக்குமூலம். மகா சிவராத்திரியையொட்டி சதுரகிரி மலை கோயிலுக்கு செல்ல 4 நாட்கள் அனுமதி. 28ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை பக்தர்கள் மலை ஏறலாம். விருதுநகர் மாவட்டத்தில் கனிம வள கொள்ளையில் யாருக்கு எவ்வளவு கமிஷன் என டைரி ஒன்றில் எழுதப்பட்டுள்ளதாக பரவும் புகைப்படம். உண்மை தன்மையை அறிய TRO விசாரணை. அறிமுகம் இல்லாத பெண்களுக்கு அழகாக இருக்கிறீர்கள் என இரவில் மெசேஜ் அனுப்புவது ஆபாசம். மும்பை நீதிமன்றம் தீர்ப்பு. CBSE பள்ளிகளை தொடங்க இனி மாநில அரசின் அனுமதி தேவையில்லை. விதிகளில் மாற்றம் செய்ய மத்திய இடைநிலை கல்வி வாரியம் அனுமதி. தமிழகம் வழியாக செல்லும் 13 விரைவு ரயில்களில் முன்பதிவில்லா பெட்டிகள் குறைக்கப்பட்டதாக வெளியான செய்தி. தெற்கு ரயில்வே மறுப்பு. 18 பேர் இறந்த டெல்லி ரயில் நிலைய கூட்ட நெரிசல் தொடர்பான வீடியோக்களை நீக்க எக்ஸ் தளத்திற்கு ரயில்வே அறிவுறுத்தல். பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு நெருக்கடியை உருவாக்குவதாக குற்றச்சாட்டு. சென்னை மெரினா கடற்கரையில் 1000த்திற்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் தூய்மை பணி. மேயர் பிரியா தொடங்கி வைத்தார். பணி ஆணை மற்றும் நிலுவைத் தொகை பெறுவதற்கான உத்தரவை வழங்க 2 லட்சம் ரூபாய் லஞ்சம். நீலகிரி மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் சந்தோஷ் கைது. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டையில் நகை கடையில் நகை வாங்குவது போல் போலி நகையை மாற்ற முயற்சி. 3 பேரில் 2 தப்பிய நிலையில் ஒருவர் சிக்கினார். MBA, MCA படிப்புகளில் சேர்வதற்கான டான்செட் நுழைவுத் தேர்வுக்கு விண்ணப்பிக்க கூடுதல் அவகாசம். பிப்ரவரி 26ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என அண்ணா பல்கலைக்கழகம் அறிவிப்பு. மனைவியிடம் இரட்டை அர்த்தத்தில் பேசிய நபரை தாக்கிய பாமக நிர்வாகி மீது வழக்கு. மளிகை கடை உரிமையாளர் கொடுத்த புகாரில் நடவடிக்கை. அறிமுகம் இல்லாத பெண்களுக்கு அழகாக இருக்கிறீர்கள் என இரவில் மெசேஜ் அனுப்புவது ஆபாசம். மும்பை நீதிமன்றம் தீர்ப்பு. அமெரிக்க மத்திய புலனாய்வு அமைப்பான FBI-யின் தலைவராக இந்திய வம்சாவளியை சேர்ந்த காஷ் பட்டேல் பதவியேற்பு. பகவத்கீதை மீது சத்தியம் செய்து உறுதிமொழி ஏற்றுக்கொண்டார். சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடரில் தென்னாப்பிரிக்கா அபார வெற்றி. 107 ரன்கள் வித்தியாசத்தில் ஆப்கானிஸ்தானை வீழ்த்தியது. தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி. கரூரில் கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் பொறியியல் கல்லூரி மாணவர் சடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ளார். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கார்த்திகேயன். விவரங்களை பதிவு பண்ணலாம்.
கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே நேற்று இரவு காணாமல் போன இன்ஜினியரிங் படிக்கும் 4ஆம் ஆண்டு மாணவன் வீட்டின் அருகே கிணற்றிலிருந்து கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளது. அதாவது கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே சடையம்பட்டிய பகுதியைச் சேர்ந்த விவசாய கூலி தொழிலான சுப்பிரமணியன் மகன் இளைய மகன் அருண்குமார் திருச்சி மாவட்டம் தொட்டியம் அருகே இன்ஜினியரிங் 4ஆம் ஆண்டு படித்து வருகிறார். இந்நிலையில் நேற்று இரவில் இருந்து காணவில்லை என்ற பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்து தேடி வந்த நிலையில் இன்று காலை அவர் வீட்டின் அருகே சுமார் 500 மீட்டர் தூரத்தில் மற்றொரு தனியார் விவசாய கிணற்றில் சடலம் அதன் அருகே அவரின் காலணிகள் கடப்பதாக தகவல் தெரிவித்து உடனடியாக தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அவர்கள் சம்பவ இடத்திற்கு வந்து 1 மணி நேரம் தேடிய பிறகு அந்த 50 அடி ஆழ கிணற்றில் அந்த இன்ஜினியரிங் படிக்கும் அந்த மாணவன் 4ஆம் ஆண்டு மாணவன் கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளது. அவர் தற்போது அந்த உடல் வந்து குளித்தலை போலீசார் மீட்டு குளித்தலை அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக முதற்கட்ட விசாரணையில் அந்த மாணவன் ஒருதலை பட்சமாக காதலித்ததாக தெரிகிறது. மேலும் ஒரு மாத காலமாகவே அமைதியிலும் தனிமையிலும் இருந்து வந்ததாகவும் மற்றும் மொபைலை ஆய்வு செய்ததில் அனைத்து தகவலும் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிகிறது. மேலும் அருகில் இருந்த அவரது நண்பர்களிடம் விசாரித்த போது ஒருதலை பட்சமாக காதலித்ததாகவும் அந்த பெண் காதலை ஏற்றுக்கொள்ளாத நிலையில் தற்கொலை செய்து கொண்டிருப்பார் என்ற முதல் கட்ட தகவல் விசாரணையில் தெரிய வருகிறது. மேலும் முக்கிய காரணம் என்னவென்றது போலீசாரின் இறுதிக்கட்ட விசாரணையில் தெரிய வரும். விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி கார்த்திகேயன். நாம் தமிழர் கட்சியிலிருந்து காளியம்மாள் விலகுவதாக தகவல் பரவி வரும் நிலையில் அது குறித்து நேரம் வரும்போது கூறுவேன் என நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு அவர் விளக்கம் அளித்துள்ளார். சொல்லுவேன், நான் அப்படி ஒரு சூழல் இருக்கும்போது நான் கட்டாயமா சொல்றேன். சரிங்க மேடம். இல்ல இப்போதைக்கு நீங்க எதுவும் கட்சியில இருந்து விலகுற மாதிரி அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கா மேடம்? என்ன மாதிரி தகவல் எதுவும்? இப்ப நான் சொன்னா அது நியூஸ் இல்லையா? ஆமா மேடம். நான் ஒரே நேரத்துல சொல்ல விரும்புறேன். மிரட்டல் காரணமாகவே சீமான் மீதான புகாரை விஜயலட்சுமி திரும்ப பெற்றுள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இன்னும் எனக்கு இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றியதாக நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு எதிராக நடிகை விஜயலட்சுமி புகார் அளித்திருந்தார். இந்த புகாரை ரத்து செய்ய கோரி சீமான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது சீமானின் முதல் மனைவி விஜயலட்சுமியா என நீதிபதி கேள்வி எழுப்பினார். 2008ஆம் ஆண்டு மதுரை கோவிலில் இருவரும் மாலை மாற்றிக் கொண்டதாக காவல்துறை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. விஜயலட்சுமி புகாரை ரத்து செய்ய மறுப்பு தெரிவித்த உயர்நீதிமன்றம் 12 வாரங்களுக்குள் இறுதி விசாரணை அறிக்கை தாக்கல் செய்ய காவல்துறைக்கு கடந்த திங்கட்கிழமை உத்தரவிட்டது. இந்நிலையில் நீதிபதி இளந்திரையன் அளித்த தீர்ப்பின் முழு விவரங்கள் தற்போது வெளியாகியுள்ளன. அதில் மிரட்டலின் அடிப்படையில் சீமானுக்கு எதிரான புகாரை நடிகை விஜயலட்சுமி திரும்ப பெற்றுள்ளது தெளிவாகிறது என கூறியுள்ளார். சீமான் மீதான பாலியல் வன்கொடுமை புகார் தீவிரமானது என கூறியுள்ள நீதிபதி அதை தன்னிச்சையாக திரும்ப பெற முடியாது என தெரிவித்துள்ளார். மேலும் நடிகை விஜயலட்சுமி வாக்குமூலத்தில் கூறியுள்ள புகார்கள் சீமானுக்கு எதிரான குற்றச்சாட்டுக்களை உறுதிப்படுத்துவதாகவும் தெரிவித்துள்ளார். சீமான் வற்புறுத்தலினால் 6-7 முறை விஜயலட்சுமி கருக்கலைப்பு செய்துள்ளதும் விஜயலட்சுமியிடமிருந்து பெருந்தொகை சீமான் பெற்றுள்ளதாகவும் விஜயலட்சுமி புகாரில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் நீதிபதி இளந்திரையன் குறிப்பிட்டுள்ளார். வழக்கை ஆராய்ந்தபோது நடிகை விஜயலட்சுமிக்கு சீமான் மீது எந்த காதலும் இல்லை என்றும் நீதிபதி தெரிவித்துள்ளார். குடும்ப மற்றும் திரைத்துறை பிரச்சினை காரணமாகவே சீமானை விஜயலட்சுமி குடும்பத்தினர் அணுகி உள்ளனர் என்றும் அப்போது திருமணம் செய்து கொள்வதாக கூறி நடிகை விஜயலட்சுமியுடன் சீமான் உறவு வைத்துள்ளார் என்றும் நீதிபதி குறிப்பிட்டுள்ளார். அரசியல் அழுத்தம் காரணமாக சீமான் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் மன உளைச்சல் காரணமாகவே புகாரை திரும்ப பெற கடிதம் அனுப்பியதாக விஜயலட்சுமி கூறியுள்ளதாகவும் நீதிபதி இளந்திரையன் தெரிவித்திருக்கிறார்.